ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமியாக டேஸ்டியாக சிம்பிளாக மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ண போகிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா. மஷ்ரூம் வந்துட்டு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், சோம்பு, பிரியாணி இலை, சுருள் பட்டை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்பு, ஏலக்காய், இதில் வந்துட்டு தனி மிளகாய் தூள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், 4-5 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், ரெண்டையுமே பொடி பொடியாக நறுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேங்களா. தக்காளி வந்துட்டு சும்மா ஒரு 2 தக்காளி இருந்தாலே போதும், பழுத்த பழமா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, கொஞ்சம் காயா இருந்தால் நல்லா இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு முந்திரி பருப்பு நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்களா. கார்னிஷ் பண்றதுக்கு கருவேப்பிலை, மல்லி இலைகள், அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவைப்படும், எண்ணெய் தேவைப்படும். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த டொமேட்டோவோட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம ஒரு பியூரி பேஸ்ட் அரைக்க போறோம், தண்ணியே சேர்க்காம. ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கெட்டித்தன்மையாக நம்மளுக்கு வந்துருச்சு. இதில் சைட் பை சைடாக வந்துட்டு நம்ம இந்த மஷ்ரூமை க்ளீன் பண்ணணும், வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம காளான்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். உங்களுக்கு காளானில் கிரேவி செஞ்சால் பிடிக்குமா இல்லை 65 செஞ்சால் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்க மெத்தடில் யாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஹீட் ஆகட்டும். இந்த சைடு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் பேன் வச்சிடலாம். ஓகேங்களா. 2 சைடுமே நல்லா ஹீட் ஆயிருச்சு. இந்த நார்மல் பேனில் நம்ம பட்டர் சேர்க்குறோம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக் பேனில் நம்ம வந்துட்டு கோகோனட் ஆயில் சேர்க்குறோம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சா. இதில் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்ச காளான் சேர்த்து, நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மிளகாய் பொடி இதையும் சேர்த்து, மஞ்சள் தூள், காளானுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு வெங்காயத்துக்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். காளானுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை வதக்கி தண்ணியை எடுத்து நம்ம கிரேவி வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிரியாணி இலை, சுருள் பட்டையில் உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது ஒரு 2-3 இது பிஞ்சு போட்டாலே போதும். அடுத்து ஏலக்காய், கிராம்பு, இந்த ரெண்டுமே போட்டு லைட்டாக வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். அடுத்து சோம்பு சேர்க்கணும். இதில் சோம்பு தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இதில் பிரியாணி. தென் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கணும். பச்சை வாசனை லேசாக போகட்டும். அப்பப்போ இந்த காளானே நம்ம வதக்கி விடணும். ஏன்னா வந்துட்டு ஒரே இடத்துல இருந்தால் ஃப்ளேவர்ஸ், அந்த பொடி எல்லாம் போட்டோம்ல, அது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகாது. வதங்கணும். இது காளான் சுருண்டு வர அளவுக்கு வதங்கணும். ஆனியன் சேர்த்து அதுவுமே நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கணும். இதுக்கு கொஞ்சமான அளவு எண்ணெயே போதும். ஏன்னா வந்துட்டு நம்ம அதில் பட்டர் போட்டு வதக்கியிருக்கோம், அதனால கொஞ்சமான எண்ணெயே போதும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஆனியன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2க்குமே ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆனியனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே நல்லா வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுக்குரிய அடுப்பை நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. தென் இது வந்துட்டு நல்ல பச்சை வாசனை போகட்டும். இந்த மிக்சி ஜாரில் வந்துட்டு லேசாக இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடலாம். மற்றபடி இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையே இல்லை. நல்ல கெட்டியாக கிரேவி க்ரீமியாக வந்துருச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவு மட்டன் மசாலாவோ அல்லது சிக்கன் மசாலாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சிக்கன் மசாலா போட போகிறேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் மட்டும் ஆகட்டும். அந்த மஷ்ரூமை சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியதுதான். பச்சை வாசனை போகிறதுக்காக அந்த 2 செகண்ட். இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸ் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்.
இது தனியாக ஃப்ரை பண்ணி போடுறப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவுமே ஒரு 1 மினிட் வந்துட்டு சிம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நமக்கு நல்ல க்ரீமியாக அழகாக ரெடி ஆயிடும் ரெஸ்டாரண்ட். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரத்துலலாம் நல்ல எண்ணெய் பிரிகிறது தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கறி லீவ்ஸ் அண்டு கொத்தமல்லி இலைகள் அதெல்லாமே தூவி நல்லா கார்னிஷ் பண்ணி விட போகிறோம். செகண்ட் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு அழகான க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு சுட சுட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான கிரேவி நம்ம பண்ணியிருக்கோம். க்ரீமியாக எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். அதை ஓப்பன் பண்ணுறப்பே நல்ல கம கமன் மனம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர் க்ரீமியாக இருக்குது. நம்ம அந்த டொமேட்டோ பியூரி வந்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சோம்ல, ஸோ அதுதான் ரொம்ப ஹைலைட் இதில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மஷ்ரூமை தனித்தனியாக வதக்கி சேர்த்தோம்ல பொடியெல்லாம் போட்டு, அதுவுமே எக்ஸ்ட்ரா ஹைலைட் தான். ஒவ்வொரு பைட்டுமே சூப்பராக இருக்குது. ஹோட்டல் டேஸ்ட்லேயே மிஞ்சிடும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வயிற்றுக்கு விருந்து மனசுக்கு மருந்து என்றும் நம்ம வீட்டு சமையல் ஃபியா கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.